بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடரிலே இன்று நாம் பாவிகளுக்காக அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நரகத்தை குறித்து அறிய இருக்கின்றோம். இந்த நரகத்தினுடைய சில அம்சங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாருக்கும் ஹாதிஹி அல்லதி யூகிது பனு ஆதம், ஆதமுடைய மக்கள் எரிக்கக்கூடிய மூட்டக்கூடிய இந்த உலக நெருப்பு என்பது ஜுஸ்உன் வாஹிதும் மின் 70 ஜுஸ்அம் மின் ஹர்ரி ஜஹன்னம், நரகத்தினுடைய 70 பாகங்களில் ஒரு பாகமாக இருக்கின்றது. இந்த கூறிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்னவுடன் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், வல்லாஹ் இன் கானத் லக ஃபியா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவிகளை எரிக்க வேதனை புரிய இந்த உலக நெருப்பே அதனுடைய வெப்பமே போதுமானது கிடையாதா என்று கேட்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹா ஃபுத்திலத் பி 69 ஜுஸ்அன் குல்லுஹுன்ன மிஸ்லு ஹர்ரிஹா, அதாவது அது எப்படிப்பட்டது என்றால் அந்த நரக நெருப்பு என்பது உலக நெருப்பை காட்டிலும் அது வெப்பத்தில் 69 மடங்கு கடுமையானதாக இருக்கின்றது. அதிலே ஒவ்வொரு பாகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை போன்று கடுமையானதாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ் நரகத்தினுடைய வேதனையை குறித்தும், இன்னும் அந்த நரகத்திலே அதனுடைய நெருப்பு என்பது, அந்த நரக நெருப்பு என்பது உலக நெருப்பை விட 69 மடங்கு கடுமையானது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்கின்றான், வஸ்ஹாபுஷ் ஷிமாலி மா அஸ்ஹாபுஷ் ஷிமால், இடது பக்க உள்ளவர்களை தெரியுமா, அவர்களுடைய நிலைமை என்பது மிகவும் துர்பாக்கியமான நிலைமையாக இருக்கின்றது. ஃபீ சமூமி வ ஹமீம், அவர்கள் கொடிய வெப்பத்திலும் முற்றிலும் கொதிக்கும் நீரிலும், வதில்லிம் மை யஹ்மூம், அடர்ந்த இருண்ட புகைகள் சூழ்ந்திருக்கும் இடத்தில் அவர்கள் இருப்பார்கள். அந்த நரகவாசிகள் இடப்பக்கத்துக்காரர்கள் கொதிக்கக்கூடிய நெருப்பிலும் இன்னும் கொதிக்கக்கூடிய நீரிலும் நிழலே இல்லாத கடுமையான அந்த இருளிலும் அவர்கள் இருப்பார்கள். அந்த அவர்களுக்கு அந்த இடத்திலே நரகத்திலே லா பாரிதின் வலா கரீம், எந்த குளிர்ச்சியான பானமும் இருக்காது, சங்கையான எதுவும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆக நரகவாசிகள் அவர்களுக்கு பல தரப்பட்ட வேதனைகள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது பாவங்களை செய்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து பாவிகளாக தெரிவார்களோ, இந்த வேதனைகளை அல்லாஹ் தயாராக வைத்திருக்கின்றான். ஹதீஸிலே வருகின்றது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் இந்த உலகத்திலே மதுவை அருந்துவாரோ, நாளை மறுமையிலே நரகத்திலே தீனத்துல் கபால் என்ற மதுவை அல்லாஹ் அவர்களுக்கு குடிப்பாட்டுவான், அருந்த செய்வான். சஹாபாக்கள் கேட்க, அல்லாஹ்வின் தூதரே, தீனத்துல் கபால் என்றால் என்ன என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகவாசிகளுடைய வேர்வையாக அது இருக்கின்றது. இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, நரகவாசிகளுடைய சீல்களாக அது இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்து மதுவை சாராயத்தை அருந்தி தானும் கெட்டு பிறரையும் தொந்தரவு படுத்தி இருப்பார், நாளை அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே நரகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இந்த தண்டனையாக இருக்கின்றது. ஆக அல்லாஹ் நம் அனைவரையும் இதை விட்டு பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்வதற்கான காரணம், நரகத்தை குறித்தும் அந்த நரக வேதனையுடைய கடுமையின் குறித்தும் அல்லாஹ் சொல்வதற்குரிய காரணம் நம் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாகவே அல்லாஹ் அப்படி சொல்கின்றான். அதை அறிந்து கொண்டு நாம் அதிலிருந்து விலகி இருப்பதற்கான செயல்களை செய்ய வேண்டும். அந்த சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். ஒருபோதும் நரகத்தின் பால் என்னை அழைத்து செல்லக்கூடிய செயல்களை நான் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் குர்ஆனிலும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஹதீஸிலும் நமக்கு நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அமல்களை நற்செயல்களை செய்திட வேண்டும். நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, அல்லாஹ்வை மறுத்து வாழ்வது, இன்னும் அல்லாஹ்வுடைய இறை தூதர்களை மறுப்பது, பொய்ப்பிப்பது, அல்லாஹ்வுடைய வசனங்களை
கேலிக்கூத்தாக கிண்டலாக ஆக்கிக் கொள்வது, இப்படிப்பட்ட இன்னும் ரிபா என்று சொல்லக்கூடிய வட்டியை வாங்குவது, தொழுகையை பாழ்படுத்துவது, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது, ரமதானிலும் நோன்பு வைக்கக்கூடிய காலத்திலும் நோன்பு வைக்காமல் வேண்டும் என்றே இருப்பது, இப்படிப்பட்ட செயல்கள் ஒரு மனிதனை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த வெறுப்பு, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தமில்லாத செயல்களை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லும் பொழுது ஏன் இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது என்றால், நஹ்னு ஜஅல்நாஹா தذ்கிரதன், இந்த உலக நெருப்பை அல்லாஹ் நமக்கு நரக நெருப்பிற்கான ஒரு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். அதை நமக்கு நினைவூட்டக்கூடியதாக அல்லாஹ், நரக நெருப்பை குறித்து நினைவூட்டக்கூடியதாக அல்லாஹ் இந்த உலக நெருப்பை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல அமல்களை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. இன்னும் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய செயல்களை விட்டும் பாதுகாப்பானாக. சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்போம். இன்னும் அந்த சொர்க்கத்திற்கான செயல்களை நாம் செய்வோம். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.